அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் டே 7 முடிவில் வேகன்சி எப்படி ஃபில்லாக இருக்குது, மீதி எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ வந்து லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால. இப்போ கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம், ஓகேங்களா? இப்போ வந்து டே 7 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன் டே 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் எப்படி ஃபில்லாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள், ஓகேங்களா? ஸோ பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துருவோம். குறிப்பாக ஜென்ரல் டர்னுக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும். ஏன்னா எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் எஸ்டி இவங்களுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் பிசியும் எம்பிசியும் அந்த ஜென்ரலும் முடியக்கூடிய அந்த தருவாயில் இருக்குது, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 3 நாள் தாங்க, அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. இப்போ இருந்து 8, 9, 10 இந்த 10 நாளை தாண்டி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. 8வது நாள் 9வது நாள் கண்டிப்பாக இருக்கும். 10வது நாள் எவ்வளோ தூரம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம 8வது நாளோட முடிவில் தெரிஞ்சுக்கும், ஓகேங்களா? ஆனால் இந்த 10வது நாளை தாண்டி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி இந்த 3 கேட்டகரிக்கும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பிஏஓ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 402 வேகன்சி, அதில் 329 முடிஞ்சிருக்கு, மீதி 73 இருக்குது, ஓகேங்களா? டே 6ல் 3 ஃபில்லாக இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஃபில்லான வேகன்சி, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பிசி எம்பிசிலாம் முடிஞ்சுது, ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியும் விஏஓ முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? எஸ்சி முடிஞ்சிச்சு. எஸ்டி கேட்டகரியில் வந்து விஏஓ வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? எஸ்டி கேட்டகரியில் ஒரு 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எக்ஸர்விஸ்மேன் ஜென்ரல் டெஃப் மெல்டா இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. விமனில் வந்து ஒரு 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸர்விஸ்மேன் டிஸ்ட்ரிபியூட் ஒன்று அவைலபிளாக இருக்குது. இப்போ பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு 7 அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு சில வேகன்சி அவைலபிளாக இருக்குது. பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு சில இது அவைலபிளாக இருக்குது. ஸோ மீதியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் பல்காக இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த வேகன்சியை பார்க்க போகிறோம். வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 91 மீதி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஃபில்லப் ஆகிறத வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு 50, 55 ஃபில் ஆகிட்டு இருக்குங்களா? ஸோ அப்படி பார்க்க போனால் இது ஒரு 1.5 நாள் வரும், அப்படி இல்லைனா 2 நாள் வரும், ஓகேங்களா? 1.5 ஜென்ரலில் சொல்கிறேன். 1.5 அல்லது அதாவது 1.25 நாள் அல்லது வந்து 2 நாள், ஓகேங்களா? அதாவது டே 8 ஃபுல்லாக வரும், டே 9 ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்கும். டே 10 வந்து வாய்ப்பு குறைவு தான். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நாள் அல்லது 1.25 நாள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் 2 நாள் அதை தாண்டாது. எக்ஸர்விஸ்மென்லாம் அப்படியே தான் இருக்குது. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே தான் இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமன் பாருங்கள், ஒரு 30 தான் மீதி அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஜென்ரல் டர்ன் விமன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜென்ரலே எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் இவங்களுக்கு ஒரு நாள் அவைலபிளாக இருக்கும், அதாவது 8வது நாள். 9வது நாள் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும். இப்போ இவங்க ஜென்ரல் டர்ன் விமனில் தீரும்போது அவங்க ஜென்ரலில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 2 நாள், அதாவது 1.25 நாள் அல்லது 2 நாள் அவைலபிளாக இருக்கும் ஜென்ரல் டர்ன். நம்ம ஜென்ரல் டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3100 ஓவரால் ரேங்க் வரைக்கும் கணிச்சிருந்தோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ 7 நாளில் 2800 பேர் போயிட்டாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கு 400 பேராக கணக்கு போடுங்க, ஓகேங்களா? இன்ட்டு 7 நாள் 2800 பேர் போயிட்டாங்க. இது வரைக்குமே ஜென்ரல் டர்ன் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ 8வது நாள் ஃபுல்லாக கிடச்சிதுன்னா 3200, ஓகேங்களா? ஸோ நம்ம கணிச்சப்படி ஜென்ரல் டர்னுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நிறையா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. பிசிக்கு பார்த்துருவோம். ஒரு 112 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 நாள் போகும், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் பின்னாடி வந்து 12th ஸ்டாண்டர்ட் வேக்கன்சி, அதுக்கப்புறம் டிகிரி வேக்கன்சி, ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 8வது நாள், 9வது நாள், 10வது நாள் 3 நாள் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? 3 நாள் வந்து பிசிக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ 4வது நாள் அதாவது டே 10 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். டே 11ல் கிடைக்குமா கிடைக்காதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் கிடைக்காதுன்னு சொல்ல வரல. ஆனால் 8, 9, 10 டே 8, 9, 10 3 நாள் கண்டிப்பாக வந்து அவைலபிலிட்டி இருக்கும். டே 11ல் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து பிசியோட நிலைமை மொத்தமாகவே இதாங்க.
அடுத்து எம்பிசிக்கும் வந்து ஜென்ரலாகவே சொல்லிட்டேன் ஓகேங்களா. பிசிக்கு 8, 9, 10 நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். 11வது நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எம்பிசி ஜென்ரல் பாருங்கள் 33 ஃபில்லாக இருக்குது கடைசியாக. இங்கே ஒரு 90 இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 நாள், ஒரு 3 நாள்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. 3 நாள்ன்றப்ப ஸோ இவங்களுக்கு அதே தான் 8, 9, 10 அதாவது டே 8, டே 9, டே 10 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். டே 11ல் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பிசிஎம் அதெல்லாம் நல்லா அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ அவைலபிளாக இருக்குது. எஸ்சி கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் வந்து பாருங்கள் 355 வேக்கன்சி இன்னும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பாருங்கள் இப்போ தான் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் அப்படியே ஏறுமுகமாக போகுதுங்களா. 6, 10, 12, 12, 18, 20, 26. ஸோ கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ இவங்களுக்கு வந்து டே 10க்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாக ஃபில் ஆகும் ஓகேங்களா. டே 10லேருந்து தான் இவங்களுக்கு டே 10லேருந்து ஃபில் ஆகும். ஸோ டே 10க்கு அப்புறம் எவ்வளோ நாள் இவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை டே 10ஓட முடிவில் நம்ம சொல்லலாம், அல்லது டே 9ஓட முடிவில் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எஸ்டி கேட்டகரிலாம் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஜூனியர்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வேகன்சி தான் இருக்குது ஓகேங்களா. ஆனால் ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசிலாம் முடிஞ்சுது ஓகேங்களா. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி ஜென்ரல் டர்னில் அவைலபிளாக இருக்குது. ஜூனியர் ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரி அதாவது 12th ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து இப்போ லைட்டாக ஃபில் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆனால் அவைலபிலிட்டி ஜென்ரல் டர்ன் ஜென்ரலே 4 இருக்குது, 1 ஃபில்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்க போனால் இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள் அதாவது டே நல்லா டோட்டலாக சொல்கிறேன். ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டே 8, டே 9 வரைக்கும் கிடைக்கும். பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 8, டே 9, டே 10 இது வரைக்கும் கிடைக்கும். 11 கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து லேபர் அசிஸ்டன்ட் இப்போ தான் லைட்டாக ஃபில் ஆக ஆரம்பிக்குதுங்க. லேபர் அசிஸ்டன்ட் இங்கே பாருங்கள் ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 3 ஃபில்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கடைசி நேரத்தில் ஃபில் ஆகும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்கள். ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் ஒரு 5 எடுத்திருக்காங்க டே 6ல். ஸோ இதுவும் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ. ஸோ இது இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. இது 20மே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபில் ஆகும்போது கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்ல பின்னாடி வரவங்களுக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து ஆஃபீஸ் சைடு இதுவும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஃபில்லே ஆக ஆரம்பிக்கல. இதில் 34 வேகன்சி இருக்குது ஓகேங்களா. எப்போ இருந்தாலும் டே 10 வரைக்குங்க, டே 8, 9, 10 வரைக்கும் பிசி எம்பிசி கவலை இல்லை. 10க்கு அப்புறம் வெயிட் பண்ணி போய் சொல்கிறேன். 10க்கு அப்புறம் திருப்பி சொல்கிறேன். டே 11ல் வந்து பார்த்திங்கன்னா டே 10 முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்றது. மில்க் ரெக்கார்டரில் அவைலபிலிட்டி அப்படியே இருக்குது பாருங்கள் 15க்கு 15மே. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இதுவும் அப்படியே 28க்கு 28 அவைலபிளாக இருக்குது. ஈவோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, 7 தான் மீதி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டே ஆப்சன்டீஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஆப்சன்டீஸ் பாருங்கள். டே 1ல் 3, டே 2ல் 6, டே 3ல் வந்து 15, டே 4ல் 32, டே 5ல் 57, டே 6ல் 58, டே 7ல் பாருங்கள் 83. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்சன்டீஸ் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ டோட்டலாக 254 பேர் ஆப்சன்ட் ஆகிருக்காங்க. டே 7ல் பிசியோட லாஸ்ட் ரேங்க் 1325 கிட்டே இருக்குது. ஒரு முன்ன பின்னா இருக்கலாம் 10 ரேங்க்கு. டே 7ல் எம்பிசியோட லாஸ்ட் ரேங்க் 1121. இதெல்லாம் கம்யூனல் ரேங்க். இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிறது டே 7 பிசி லாஸ்ட் கம்யூனல் ரேங்க் 1325 பிசியோட கம்யூனல் ரேங்க். டே 7 எம்பிசியோட லாஸ்ட் கம்யூனல் ரேங்க் 1121 ஓகேங்களா. வெயிட் பண்ணுவோம், இன்னும் எவ்வளோ தூரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். டே 10 வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது. டே 10க்கு அப்புறம் என்ன நிலமை அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்புறம் டே 7ஓட எண்டில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கை வச்சிட்டாங்க ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. மோஸ்ட்லி ஒரு 95% டிபார்ட்மெண்ட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவைலபிலிட்டி இருக்கிறத பற்றி எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் அதுதான்ட்டு இல்லை, இதுமாதிரி கிடைக்கிறத எடுத்துகிட்டு போக வேண்டியது அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ டே 8ஓட முடிவில் வேகன்சி எப்படி ஃபில் ஆகிருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம். இன்றைக்கே போட்டுருவோம் நம்ம ஓகேங்களா. தேங்க்யூ.